வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் ஜூன் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம், வைகாசி மாதத்தில் 31ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூரம், திதி வளர்பிறை, சப்தமி, யோகம் சித்த யோகம். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், மிதுனத்தில் புதன், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று காலை 11:45 அளவில் ரிஷப ராசியில் இருந்து சுக்கிர பகவான் மிதுன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். இன்றைய கிரக மாற்றம் இதுவே. மேஷராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். இன்றைக்கி காலையில் 11:45 அளவில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடம் செல்கிறார். 3ஆம் இடம், 2ஆம் இடத்துல சூரியனும் குருவும் மட்டும் இருக்காங்க. இது ஒரு ராஜயோகம். சூரியன் குரு 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு வித ராஜயோகம். அரசால் மரியாதை, அரசு துறையில் இருப்பவர்களுக்கு யோகம், நிறைய வருமானம் வரும். ஏன்னா சூரியன் 5 குடையவர், குரு 9 குடையவர். 5, 9 குடையவர்கள் தனஸ்தானத்தில் இருக்கும்போது பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். ரொம்ப நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். உங்கள் ராசி அதிபதி, இதுவரைக்கும் ராசிக்குள் இருந்த ராசி அதிபதி சுக்கிரன் இன்று காலை 11:45 அளவில் ராசிக்கு 2ஆம் இடம் செல்கிறார். அங்கே புதனோடு இணைகிறார். புதன் சுக்கிரன் இணைவு, நிறைய பணம் வரும். பண வரவுக்கான நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்ப சூழ்நிலை நிம்மதியாக இருக்கும். குடும்பத்தோடு சுற்றுலா சென்று வரக்கூடிய சூழ்நிலையும் பலருக்கு ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறந்த படிப்பில் ஞானம் கிடைக்கும். நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். ராசி அதிபதி ராசிக்குள் இருப்பது ஒரு சிறப்பு. 3ஆம் இடத்தில் சந்திர பகவான். சிறு தூர பயணம் ஏற்படும். பயணத்தால் நன்மை, நல்ல செய்தி சேரும். இன்றைக்கி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்குள் வரார். அதனால் செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் குறைய ஆரம்பிக்கும். இதைத்தான் நம்ம கொஞ்ச நாளாக சொல்லிகிட்டு இருந்தோம். செலவுகள் இருக்குதுன்னு சொன்னோம். இப்போ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரம். 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரார். இன்றைக்கி 11:45 அளவில் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு சுக்கிர பகவான் வருகிறார். இது ஒரு விதத்தில் நன்மை. 12ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். சுக்கிரன் வரும்போது நல்ல செலவுகள் ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு 2-11 கிரகம் புதன். அவரோடு இன்றைக்கி சுக்கிரனும் இணைகிறார். ஒரு 11:45 அளவில் சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை செய்யும். யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அதனால் 11ஆம் இடத்தில் 2 சுபகிரகங்கள். வருமானம் அதிகமாக வரும். சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த நாள் யோகமான நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில் நல்லா நடக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. புதிதாக தொழில் யுக்திகள் மேற்கொண்டு நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வீர்கள். நல்ல வருமானம் வரக்கூடிய நேரம் இது. தொழில் முறை விஷயமாக வெளியூர் சென்று வரக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். ஏதாவது கல்வி கற்கணுங்கிற ஆர்வம் ஏற்படும் சிலருக்கு. புத பகவான் வலுவாக இருக்கார். அதனால் தொழில் சார்ந்த கல்வி படிப்பாங்க. அவங்களுடைய தொழிலுக்கான ஏதோ ஒரு அடிஷ்னலாக ஏதாவது ஒரு படிப்பு படிக்கணும், உத்தியோகத்திற்காக ஏதாவது ஒரு படிப்பு படிக்கணும்னா அதை படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். உங்கள் ராசி அதிபதி இதுகால வரைக்கும் 8ஆம் இடத்தில் இருந்தார். இன்று காலை 11:45 அளவில் 9ஆம் இடம் சென்று அங்கே புதனோடு இணையப் போகிறார். அப்போது
8ஆம் இடத்தில் இருந்த சுக்கிரன் 9ஆம் இடம் செல்வது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் யோகம். 2-7 கிரகமான செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருப்பதால் பூமி மனையால் லாபம். உங்கள் மனைவியால் யோகம். நீங்கள் கணவனாக இருக்கும் சமயத்தில் நீங்கள் ஆணாக இருக்கும் சமயத்தில் உங்கள் பெண்ணால் மனைவியால் யோகம். நீங்கள் பெண்ணாக இருக்கும் சமயத்தில் உங்கள் கணவனால் யோகம். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். 7ஆம் இடத்தில் இன்னைக்கு 11:45 அளவில் சூரியனும் குருவும் தனியாக இருக்க போகிறாங்க. 2 ராஜகிரகங்கள் 7ஆம் இடத்தில் இருப்பது பெரிய சிறப்பு. கவர்மெண்ட் ஆர்டர்ஸ், டெண்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் லாபம் கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு இது யோகமான நாள். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் போய் அமரப்போகிறார். சுக்கிரனுக்கு 8ஆம் இடமும் யோகமான இடம்தான். அதனால் 7 கிரகம் 8ஆம் இடத்திலிருந்து அது ஒரு யோகத்தை செய்யும். 8ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்து பணவரவை அதிகரிக்கும். அதனால் இந்த நாள் ஒரு யோகமான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகங்கள் நிறைந்த நல்ல நாள் இது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன் இருக்கார். இன்றைக்கி 11:45 அளவில் சுக்கிரனும் அங்கே வரப்போகிறார். சுக்கிரன் இது காலம் வரைக்கும் 6ஆம் இடத்தில் வலுவாக இருந்தார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், ருணம், ரோகம் எல்லாம். அதனால் கொஞ்சம் உடல் ரீதியாக உபாதைகள், சில பிரச்சனைகள்லாம் இருந்ததெல்லாம் இப்போ சரியாகும். அதனால் இப்போ திருமணம் யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் யோகங்கள் ஏற்படும், வரன் அமையும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திராஷ்டமம் என்பதால் அதிக கவனம், எச்சரிக்கை தேவை. கும்பராசிக்காரர்களுக்கு இது காலம் வரைக்கும் 4ஆம் இடத்தில் இருந்த சுக்கிர பகவான் இப்போ 5ஆம் இடம் போகிறார். இன்றைக்கி 11:45 அளவில் காலை. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது 5ஆம் இடம் செல்ல போகிறார். இதுவும் உங்களுக்கு யோகம்தான். 5ஆம் இடம் பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், இடம் மாற்றம் ஏற்படும். உங்கள் தொழில் நிமித்தமாக இடம் மாற்றம் ஏற்படும். யோகமான நாள். மீனராசிக்காரர்களுக்கு இதுகாலம் வரைக்கும் 3ஆம் இடத்தில் இருந்த சுக்கிர பகவான், 3ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அங்கே ஆட்சியாக இருந்தார் சுக்கிரன். சுக்கிரன் உங்களுக்கு நன்மை செய்யாத ஒரு கிரகம். அவர் இப்போ 4ஆம் இடம் செல்ல போகிறார். 4ஆம் இடம் கேந்திர பலம் இருந்தாலும் 3ஆம் இடத்துல அவர் ஆட்சியாக இருந்ததை விட கேந்திர பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம்